எங்களோட கேங்ல இருந்து நிமடன் போயிருக்கிறார் தொழிலுக்கு இப்ப கிட்ட வந்து கொண்டிருக்கிறார். எந்த மாதிரி மீன் பட்டிருக்குன்னு போய் பார்ப்போம். இனிதான் வருது அந்த கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் பரவாயில்ல வரும் பொண்ணு ஏத்த மேலதான் ஏறும் நினைக்கிறோம். பாப்போம் மேல வேற அவன் ஏத்த திறமை இருக்கு அவனுக்கு. பாப்போம் பாப்போம். அங்கால இன்னொரு கப்பல் ஒன்று இருக்கு பாரு. கப்பல் இல்ல நேவி. அது நேவியா பெரிய நேவின்னு நினைக்கிறேன். தூரத்துல வருது. இவத்த போட்டுங்கிற நிமடன்ல போட்டிங்க கிட்ட வந்துதான் நிமண்டனை போட்டு வந்துட்டு இந்த ஒரு போட்டுக்க பாஞ்சுன்னு இருக்கா. ஒரு 30-25 கிலோ மீன் வரும். ஆனா கலக்குதா கலக்குதா வைக்கப்படுற வீடியோ சீலா தான் பிடிச்சுன்னு வந்திருக்கான். ஆள் சீலாம இருந்தானா இப்ப சீலா தான் பிடிச்சு வந்திருக்கான். இப்ப இன்னும் ஒரு அண்ணா நீட்டா ஏத்திட்டார். ஒரே மாதிரி குவாலிட்டா படையில மீனப்பா மீனப்பா பால் பரவாயில்ல. இதுக்கு பிறகு பால் காத்தானுங்க நிமிடம் ஒரு 20 கிலோ வேண்டாம். அந்த இது உருளை இல்லை வாழை இல்லை கரையா அவர் கலைப்புல தேர்த்து முடிக்கிறேன். காட்டம் நிமாட்டம் சரியா அவன் மோத்த காட்ட மாட்டான். வெக்க வேலை தெரிக்கிறான் மகிரான் மேல மோத்த காட்டுங்க மாதிரி. அவன் சிரிப்பு தான் சிரிப்பு. கருப்பண்டான்னு சாக்லேட் தான் அவர். எல்லாரையும் கூட இவருக்கு தான் கொஞ்சம் மீன் கூட. எல்லாரையும் பார்த்த போட்டலுக்கு நிமட்டலுக்கு தான் கொஞ்சம் கூட. ஆள் கொஞ்சம் துடிப்பான ஆள் தானே. அவரு கொஞ்சம் மீன் கூட. சந்தையை போட்டு மீன் சொட்டா போவோம். சந்தையை போய் பார்ப்போம் வேணும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் சந்தைக்கு போய் கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி மீன்கள் மீன் நிலவரங்கள் ஒன்றும் தெரியாது. வெளியில் என்ன மாதிரி வெளியில் என்ன மாதிரி இங்கே என்ன மாதிரின்னு தெரியல. போய் பார்ப்போம். என்ன வித்தியாசமாக எல்லாம் பார்க்குறாங்க. தலைமையில் ஒருத்தர் வித்தியாசமாக இருக்கும். ஜேசு தான் நீ ஏசு தான் ஜேசுன்ற கட்டப்புக்கு நடிக்கிறதுக்காண்டி பார்க்க வித்தியாசமாக தான் இருக்கு. அவன் லேட் ஆகிட்டு கூறிட்டு நாங்கள் இப்போ போவோம். இருந்தாலும் எவ்வளோ எடுத்து உங்களுக்கு காட்ட முடியுமோ அவ்வளோத்தையும் காட்டுவோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தைக்கு நேரத்துக்கு விலை குறைஞ்சிடும். அந்த டைமிங்கில் போவோம். இல்லாட்டிக்கு இப்போதைக்கு போனால் மீன் கிட்ட போகாது. அதெல்லாம் நேர் கொண்டு என்ன காரணம்? நோமல அந்த சிறுஜாவே இருக்குல்ல அவையெல்லாம் எடுக்கிறது. அப்ப அவையில கொஞ்சம் விலை வச்சு எடுப்பினா அதுக்கு சந்தைக்கு புறவுண்டா கூலர் எடுப்பாங்க. அவங்க விலை குறைச்சி எடுப்பாங்க. அவங்க விலை குறைச்சி எடுப்பாங்க. ஓடி ஓடி வருவீங்க. ஒரு 10 சந்தை வச்சிருக்காங்க. போய் பார்ப்போம். அதுக்கா இப்ப நண்டு வந்திருக்கு. நண்டை பார்ப்போம். ரெண்டும் விலையா தான் கிடக்கு. இல்லையா ஒரு கிலோ கூட அப்படியே 1200 இல்லையா பரவாயில்ல. இதுக்குள்ள தண்டியனும் மற்ற சீலா சின்னட்டி எல்லா மீனுங்களும். மற்ற என்ன மீன்? அது உருளை துள்ளு மண்ணு. அது கீரை மீன். இது நல்ல வெளியா போக மாட்டேங்கிறோம். எவ்வளோ சொல்லுவோம்? 1000 மேலு தான் வரும். 1100 போகணும். 1300 கிலோ. 1300. ₹1200 ₹1100 தான் எடுப்பாங்க. பார்ப்போம். பால் என்னடா? பால் 200.
ஜிம்மு மீன் எடுக்குது ஜிம்மு இருக்காது 1200 ரூபா. திரளி 600 ரூபா. சரி கரவலை மீன் ஒன்று வருது பார்ப்போம். சாலையாக தான் இருக்கும். சாலையில் சாவாலை சின்ன சாவாலை. இங்கே வேறு மீன் பெருவரிக்கு எல்லாம் வந்துருக்கு. கரவலை மீன் பார்ப்போம். சாவாலை சின்ன சாவாலையா? இது பெரிய சாவாலை இல்லை, சின்ன சாவாலை. 1100 ரூபா வேறு மீன். இது இந்த மீன் பெருவரிக்கு. இப்போ மீனாலேயே விலையான மீன் தான். இது அந்த 1 கிலோக்கு மேலே இடம்டா எவ்வளோ ஆகுது? 1 கிலோக்கு மேலே இடம்டா 5000 6000 கிட்ட வரும். 1 கிலோக்கு மேலே இடம் கிலோ. இதுக்கு பேர் தான் வாவல். ஒளியா காட்டுங்க. சுற்றி காட்டுறான் பொடியா. 6000 கிலோ. கிலோ அப்படிதான். இல்லை இது 2000 ரூபா தான். ஒரு மீன் 1 கிலோக்கு மேலே கிடந்தா அது கிலோக்கு 5000 6000. இது சின்ன மீன் வந்தபடியா 2000 ரூபா கூடுறான். கறிக்கடை செம்மாடி பெரிய செம்மாட்டியா? அது கறிக்கடிக்கிறேன் வசதியான செம்மாட்டின்னா இப்படித்தான். அதுதான் இவருக்கு தான் கொஞ்சம் வாவலும் சாவாலைங்கிறது. வெறும் கரவழி செம்மாடி என்ன மாதிரி வாவலே நீங்க சந்தையில கொடுக்கல. அது கொஞ்சம் விலை குறைவானே வசதியானாங்களே. இப்ப செம்மாடியில கொஞ்சம் வசதியான. அப்ப இப்ப எல்லாம் வாவெல்லாம் கறி எடுப்பாங்க. பங்காறு எல்லாம் இவையெல்லாம் வேலை இழுக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய விலையை கொடுக்கல தான். என்னடா அதனால இப்ப சாவாலையில என்ன விலை போனது? அவளை நான் விலைக்கு முன்னே கொடுத்துட்டேன். பாவல சின்ன வழியா இப்ப நான் வந்தேன். அப்போ 2000 கொடுனேன்.